ஃபியூச்சரேஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம யூனிட் 3ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் காப்பியங்கள். சரிங்களா? நம்ம கடைசி வகுப்புல புகார் காண்டகத்துல மத்திகள் இருக்குமா? 10 கதைகள் இருக்கு. மனையரம் படுத்த மங்கள வாழ்த்து பாடல் ஃபர்ஸ்ட், மனையரம் படுத்த கதை, இந்திர விழாவர் எடுத்த கதை, காணல் வரி, வேணிற் கதை அப்படின்னு சொல்லிட்டு கடலாடு கதை, இந்த மாதிரி நம்ம 10 கதைகள் குறித்து விளக்கமா பார்த்தோம். எல்லாம் படிச்சிருப்பீங்க. எளிமையாக தான் இருக்குது, கதை மாதிரி தான் இருக்குது, எளிமையாக தான் இருக்குது. முக்கியமான கருத்துக்கள் ஒரு சிலது மட்டும்தான் வருது, மற்றதெல்லாம் கதை தான். அப்படியே அந்த கதைகளை ஒரு கிளான்ஸ் பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோமா நமக்கு எக்ஸாமில் உதவியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மதுரை காண்டத்தில் இருக்கிற 13 கதைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கதை என்னதுன்னா காடுகான் கதை. என்ன செய்கிறாங்க? மதுரைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கடலாடு காதையிலேயே கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் 3 பேரும் மதுரைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாரு, காடுகான் உறையூரை விட்டு நீங்கி செல்லும் போது மூவரும் சந்தித்த முதியவன் யாருன்னா மாங்காட்டு மறையோன். இதெல்லாம் தான் முக்கியம். சரியா? கோவலன் கண்ணகியோட உறையூரை விட்டு மதுரைக்கு சென்றவர் யாரு அப்படின்னா கவுந்தியடிகள். சரிங்களா? இது முக்கியம். இந்த மாங்காட்டு மறையோன், மாடல மறையோன், இந்த கவுந்தியடிகள், அரவணடிகள், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா. இதில் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. கவுந்தியடிகள் மதுரைக்கு கோவலன் கண்ணகியோட போறாரு. நானும் மதுரைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகியும் கவுந்தியடிகளை சந்திச்சு பேசும்போது நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களோடைய நானும் போற வேலை இருக்குன்னு போவாரு. அந்த உறையூரை விட்டு நீங்கி செல்லும் போது மூவரும் சந்தித்த முதியவர், உறையூரை விட்டு மதுரைக்கு போறாங்க, போற வழியில சந்தித்த முதியவர் யாருன்னா மாங்காட்டு மறையோன். கடல் பக்ருலி ஆற்றுடன் பல பக்க மலைகளை உடைய, கடல்னாவே மலைகளுக்குள்ளதான் இருக்கும், மலைகளை உடைய குமரி மலையினை அழித்தது. அதற்கு ஈடாக வடக்கே சென்று கங்கை இமயமலையும் கை கொண்டு தென் திசை ஆண்டவன் தான் இந்த மாங்காட்டு மறையும். அவரோட பெருமையை பற்றி சொல்றாங்க. அதுக்குதான் பாருங்க, பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, அதான் பல பக்க மலைகளை உடைய குமரி மலையினை குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அழித்தது. அதற்கு ஈடாக வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. இது யாரை பற்றிய பாடல் வரிகள்? இது அடிக்கடி கேட்ட விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்காட்டு மறையும் பக்ருலி ஆற்றுடன் நிறைய மலைகளை எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வடதுக்கே சென்ற கங்கையும் இமயமலையும் கை கொண்டு தென் திசையில ஆட்சி செய்தவர் தான் யாரு? மாங்காட்டு மறையும். இந்த பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல, இந்த வரிகள் அடிக்கடி கேட்ட கொஷின். பாண்டியரோட குலம் என்னது? சந்திர குலம். வந்த காரணம், மாங்காடு என்னுடைய ஊர், பாம்பனையில் பள்ளி கொள்ளும் திருமகள் விரும்பும் மார்பின் திருமாலின் கிடந்த கோலத்தை திருவரங்கத்தில் கண்டு கழிக்க விளைந்தேன். சரிங்களா? திருமாலை கிடந்த கோலத்துல திருவரங்கத்துல இருக்காரு. ஸ்ரீரங்கம்னு சொல்லுவோம்ல, திருவரங்கத்துல திருமகள் விரும்பும் மார்பின் திருமாலின் கிடந்த கோலத்தை கண்டு கழிக்க விளைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாங்காடு என்னுடைய ஊர், மாங்காடு தான் இவருடைய ஊர். சரிங்களா? திருவேங்கடத்தில் சங்கு சக்கரதாரியானவனின் நின்ற கோலம் காண விளைந்தேன். திருவேங்கடம் போறாரு, அங்க இருக்கிற சக்கரதாரியானவனின் நின்ற கோலம், நின்றுட்டு இருக்கிற கோலத்தை காண நான் ஆசைப்பட்டேன். அதான் பாருங்க, முள்ளையும் குறிஞ்சும் முறைமையின் திரிந்து நல்லியல் பிழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் காலை எய்தினார் காரிகை தன்னுடன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? முள்ளையும் குறிஞ்சியும் தெரிந்துதான் பாலை அப்படிங்கிற படிவம் கொள்ளும் காலை எய்தினார் காரிகை தன்னுடன். இந்த பாடல் வரிகள் முக்கியம். இது யாருடையதுன்னா மாங்காட்டு மறையோன். இந்த கொடுத்துட்டு கேட்பாங்க, மாங்காட்டு மறையோன். கொடும்பாலூர் நெடுங்குளம் 2 ஊர்களுக்கும் பொதுவான ஏரிக்கரையினை அடைந்தால் சிவனின் முத்தலை சூலம் போல 3 வழி பிரியும் சொல்றாரு. சிவனோட முத்தலம் சூலம் போல 3 வழி பிரியும். கொடும்பாலூர் நெடுங்குளம் 2 ஊர்களுக்கும் பொதுவா ஒரு ஏரிக்கரை இருக்கும், அதை அடைஞ்சிங்களா இந்த மாதிரி 3 வழி பிரியும். வலப்புறம் சென்றால் இவங்க யாரை சந்திச்சு கேட்குறாங்க? மாங்காட்டு மறையோன் மூத்தவரை சந்திச்சு வழி கேட்குறாங்க. அப்போ அவர் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. வலப்புறம் போனீங்கன்னா சிறுமலைத்தோல், வலப்புறம் சென்றால் மதுரை வரும். பாண்டியனின் சிறுமலைத்தோல், அதன் வலப்புறம் சென்றால் மதுரை வரும். இடப்புறம் திருமாலிருஞ்சோலை மலை,
அங்கு மயக்கம் போக்கும் பிளத்து வழி உண்டு. மயக்கம் நிறைய வழிகள் இருக்கும், நமக்கு எந்த வழியில் போகிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும், அதுதான் மயக்கம். பிளத்து வழியில் 3 பொய்கைகள் இருக்கும். சரிங்களா? புண்ணிய சரவணம், இந்திரனின் ஐந்திரம் இலக்கணத்தை அறியலாம். அந்த 3 பொய்கைகளுக்கு போனோம்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பவகாரணி, முற்பிறவி பற்றி அறிவேர். பவகாரணி போனீங்கன்னா முற்பிறவி பற்றி தெரிஞ்சுக்கலாம். புண்ணிய சரவணம் போனோம்னா இந்திரனோட ஐந்திர இலக்கணத்தை அறியலாம். இட்டச்சித்தி, அந்த 3 பொய்கைகள். இட்டச்சித்தினா மனதில் கருதியவற்றை எல்லாம் அறிவீர். இந்த மாதிரி 3 பொய்கைகள் இருக்கு. 3 பொய்கைகள்லையும் இந்த பலன். இதை நம்ம இது கேட்பாங்க, மனதில் கருதியவற்றை எல்லாம் அறியும் பொய்கை எது? நம்ம கொடுத்துட்டு கூட நமக்கு 3ஐயும் ஆப்ஷனாக கொடுத்து நமக்கு கேட்கலாம். அங்கே இயக்க மாது தோன்றி வினா கேட்டால். அங்கே இயக்க மாது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வினா கேட்குறாங்க. இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் இரண்டும் இன்றி எப்போதும் துயதாய் நிற்கும் இன்பமும் கூறுங்கள். இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் இரண்டும் இன்றி எப்பயும் உண்மையா இருக்கிற இன்பத்தையும் கூறுங்க. இயக்கமாது பெயர் வரோத்தமை. அந்த பொய்கைகளை இயக்குகின்ற அந்த மாது பெயர் என்னதுன்னா வரோத்தமை. அந்த வரோத்தமை சொல்றாங்க, இன்பத்தை மட்டும் இல்லாம எப்போதும் எப்பயும் உங்ககிட்டயே இருக்கிற இன்பத்தையும் சொல்லுங்க. 3 உண்மைகளை கூறுபவருக்கு தான் நான் கதவுகளை திறப்பேன். அந்த உள்ள போறதுக்கு கதவு இருக்கு, அந்த 3 உண்மைகளை சொன்னாதான் நான் கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு? வரோத்தமை. அந்த கதவுக்குள்ள போனோம்னா மேலும் எத்தனை கதவு வரும்? 2 கதவு வரும். அங்க ஒரு பெண் தோன்றி இறுதி இலா இன்பம் என்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் சொன்னீங்கன்னா விரும்பி வந்த பொருளை காண்பீர் அப்படின்னு சொல்றாங்க. நமச்சிவாய ஓம் நமோ நாராயண மந்திரம் போதி பொய்கையில் நீராடினால் திருமாலை நினைத்தால் பிறவி பிணி நீக்கும். நம்ம மந்திரத்தை சொல்லி பொய்கையில நீராடினா, திருமாலை நினைச்சு நீராடினா பிறவி பிணி நீக்கும், மதுரை செல்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இடைவெளியின் இயல்புகள். அவங்க போயிட்டே இருக்காங்க. அதான் நம்ம எத்தனை காதம்னு சொன்னோம்? 1 காதம்னாவே 1 நாள் நடக்கணும். 11 காதமா? 11 காதம் நம்ம சொன்னோம். அந்த போகும்போதெல்லாம் இந்த மாதிரி வழியில நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே போறாங்க. அதுதான் நமக்கு கதையா வரும். அதுதான் காதைகள். சரிங்களா? இடைவெளியின் இயல்புகள் பாருங்க. காணுரை தெய்வம் பெருந்துன்பம் தர இனிய வடிவோடு தடுக்கும், கடந்து சென்றால் மதுரை வரும். பெருந்துன்பம் வரும் வழியில, அதுக்கப்புறம் போயிட்டே தடுக்கும், கடந்து போனீங்கன்னா மதுரை வந்துடும் சொல்றாங்க. இவங்க என்னன்னா, பொய்கையில் நீராடுற பழக்கம் எனக்கு இல்ல, இந்திரனின் வியாக்காரணத்தை அருகனின் பராமகாமத்தில் காணலாம். நீண்ட வழியிலேயே போறோம், நீ கூறிய வழி எங்களுக்கு பொருந்தாது. இது ஷார்ட்கட், குறுகிய வழி சொல்றாங்க. குறுகிய வழியில இதெல்லாம் இருக்கும், நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது? யாரு? நம்ம மூத்தவனை பார்த்தாங்க இல்லையா, அவரு யாரு? மாங்காட்டு மறையும். மாங்காட்டு மறைவன் இந்த வழிகளை சொல்றாரு. ஆனா கடைசியா எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்களுக்கு இந்த வழி பொருந்தாது, நாங்க பொய்கையில நீராட மாட்டோம், இந்திரனோட இதை நம்ம வணங்குறவங்க, நாங்க நீண்ட வழியிலேயே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. காணுரை தெய்வம் கண்முன் தோன்றி. காணுரை தெய்வம்னா என்னது? அவங்க கும்பிடுற தெய்வம். காணுரை தெய்வம் யார் வடிவில் வந்ததுன்னா வசந்த மாலை வடிவில் வருது. காணுரை தெய்வம் யார் வடிவில் வருது? வசந்த மாலை. மாதவி மிகவும் வருந்தினாள், கணிகேர் என்றாலே இழைந்தது என வசந்த மாலை வடிவில் உள்ள காணுரை தெய்வம் கோவலனிடம் புலம்புது. கணிகேர்னாவே இழிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த மாலை வடிவில் உள்ள காணுரை தெய்வம் புலம்புது. கோவலன் கூறிய மந்திரம் அப்ப என்னதுன்னா கொற்றவை மந்திரம். நான் இயக்கி கண்ணகிக்கும் கவுந்தி அடிகளும் என்னை பற்றி கூறாமல் செல்க என கூறி காணுரை தெய்வம் நீங்கியது. கண்ணகிக்கும் கவிந்தி அடிகள் போறாங்க இல்லையா 3 பேரும், அவங்க கிட்ட என்னை பத்தி சொல்லாதன்னு கோவலன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு பேசிட்டு போகுது. கோவலன்கிட்ட மட்டும் இதெல்லாம் சொல்லிட்டு போகுது. பாரு, அந்த வசந்த மாலை மாதவியை பத்தியும் சொல்லிட்டு மாதவி மிகவும் வருத்தமா இருக்கா. கணிகை என்னாவே இழிந்தது தான் அப்படின்னு வசந்த மாலை வடிவில் வந்தா அந்த தெய்வம் கோவலன்கிட்ட சொல்லிட்டு போகுது. நீ என்னை பத்தி சொல்லாம போங்க அப்படின்னும் கோவலன்கிட்ட சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் போற வழியில ஐயை கோட்டம் அடைந்தனர். ஐயை வீட்டில தான் தங்குவாங்க, கொற்றவை கோட்டம். 3வரும் கொற்றவை கோயில்ல தங்குறாங்க. இதுதான் போற வழியில நடந்த நிகழ்வு, மாங்காட்டு மறையும்னு சொல்ற நிகழ்வு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் காடுகான் கதையில. அடுத்தது வேட்டுவ வரி.
தெய்வம் ஏறப்பெற்ற ஷாலினி. தெய்வம் ஏறப்பெற்ற ஷாலினி பெண் தான் யாருன்னா மறவர் குடிப்பெண். தெய்வம் தெய்வம் அருள் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெய்வம் ஏறப்பெற்றன்னா அந்த அருள் ஆடுற பெண் யாருன்னா ஷாலினி. சரிங்களா, முக்கியம் ஷாலினி. அந்த ஷாலினி எந்த குடினா மறவர் குடிப்பெண். கொற்றவைக்கு பலிக்கடன் செலுத்த வேண்டும் ஷாலினி சொல்றாங்க. கொற்றவை கோயில தானே தங்குறாங்க, அங்க பலிக்கடன் செலுத்தணும்னு சொல்றது ஷாலினி. இவளோ கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என தெய்வமுற்று உரைப்ப. இந்த மாதிரி கொற்றவைய நாம் புகழ்ந்து சொல்ல முக்கியமாக இதை கேட்டிருக்காங்க. கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் தெய்வ கொழுந்துன்னு யாரை கூறினாங்க? சரிங்களா, கொற்றவைய ஷாலினி சொல்லும். கொற்றவை கடவுளை ஷாலினி சொல்றாங்க. இந்த மாதிரி கொற்றவையை வாழ்த்தணும். ஷாலினி பாராட்டு கேட்டு நாணி புன்னகையுடன் கோவலன் பின் நின்றாள் கண்ணகி. கொற்றவை கொடி கம்சன் அனுப்பிய சகடத்தை உதைத்து அருள் செய்தவளே கொற்றவை. இதெல்லாம் பாராட்டு. கொற்றவையின் பாராட்டை கேட்டு வெக்கப்பட்டு நிற்கிறாங்களாம். அதுக்கப்புறம் கொற்றவையினோட பெருமையை சொல்றாங்க. அடுத்தது நாம் பார்க்க போறது புறஞ்சேரி இருத்த காதை. புறஞ்சேரி இருத்த காதை. பகலில் செல்லாமல் இரவிலும் போறாங்க. கோவலனை தேடி வந்த பிரம்மச்சாரி யாருன்னா கௌசிகன் சொல்லலாம், கோசிகன் சொல்லலாம். சரிங்களா, கோவலனை தேடி வந்த பிரம்மச்சாரி யாரு? கோசிகன் கோவலனை ஐயம் தெளிந்த கண்டுபிடிக்க மாதவி மலரை நோக்கி பேசி தெளிந்தான். தீதிலன் கண்டேன் கோசிகன் கூறிய. தீதிலன் கண்டேன் என்ற கூற்று யார் கூறியது? கோசிகன். சரிங்களா, மாதவியை நோக்கி பேசிட்டு வராங்க. இந்த கோவலனை தேடி வராங்க. யாருன்னா கோசிகன். மாணிக்கம் இழந்த நாகம் போல பெற்றோரும் உயிர் போன உடல் போல உறவினரும் துன்புறாங்க. ராமனை பிரிந்து துன்புற்ற அயோத்தி போல புகார் என்ன செய்த உன்னை பிரிந்து வாடுது, இப்படிலாம் சொல்றாங்க. அவங்கதான் புகாரை விட்டுட்டு மதுரை வராங்க இல்லையா, கோவலனும் கண்ணகியும். அதனால அங்க இருந்த கோசிகன் இதெல்லாம் சொல்றாங்க. எப்படி மாணிக்கத்தை இழந்த நாகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெற்றோர்களும் உயிர் போன உடல் போல உறவினரும் துன்புற்று இருக்கிறாங்க. புகாரும் உன்னை பிரிந்து வாடுது. மாதவி 2ஆம் முறையாக முடங்கல் கொடுத்து அனுப்பிய நகர் கோசிகன். லெட்ரு கடிதம் ஃபர்ஸ்ட் வயந்தமாலை கிட்ட கொடுப்பாங்க, 2வது கௌசிகன் கிட்ட. சரிங்களா, 2வது முறையாக மடங்கல் கொடுத்து அனுப்புறாங்க. கண்மணி அணையாருக்கு காட்டுக என்றே மண்ணுடை மடங்கள் மாதவி ஈந்ததும். உங்ககிட்ட இந்த மடலை கொடுக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோசிகன் சொல்றாங்க. மாதவி தன் கூந்தலில் அம்முடங்களில் மண் இலச்சனை பொருத்தி இருந்தாள். அந்த மாதவி அந்த கடிதத்துல அம்முடங்களில் அந்த மண் இலச்சனை பொருத்திருந்தாலாம். முடங்கல் முதல்வரி அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன். முக்கியம், இந்த அடியை யார் சொன்னது? மாதவி. முடங்கல்ல இருக்கிற முதல் வரி, அந்த கடிதத்துல இருக்கிற முதல் வரி என்ன? அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ எழுதியிருக்கு. இந்த வரியை சொன்னது மாதவி. கேட்பாங்க. தீதிலன் கண்டேன் யார் சொன்னது? கோசிகன். இதெல்லாம் கேட்பாங்க. புகார் போல பிரிந்தது, இதெல்லாம் இந்த வரிகள் எல்லாமே யார் சொன்னதுன்னா கோசிகன் தான். எளிமையாக தான் இருக்குது, படித்தாவே அப்படியே கதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. முடங்கல் சிறப்பு. அந்த முடங்கல்ல இருக்கிற சிறப்பான வரிகள் கருத்துக்கள்லாம் பார்க்கலாம். தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யாது விட்டுட்டீங்க. உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யாது விட்டுட்டீங்க. கண்ணகியை அழைச்சிட்டு என்னது இரவோடு இரவாக நகர விட்டு நீங்க சென்றுட்டீங்க. இதற்கு நான் செய்த குற்றம் என்ன? மாதவி கூட இருந்தாங்களா, நான் என்ன செய்த குற்றம் யாது என்றார். இது கோவலன் அந்த படிச்சுட்டு அப்படியே பேசிக்கிறாங்க. இது உன் குற்றம் இல்ல, ஏன் குற்றமே அப்படின்னு சொல்லி கோவலன் குறிக்கிறாங்க. கோசிகனோ முடங்கலை என் பெற்றோருக்கு காட்டுங்கள் என்று கூறினான். கோவலன் பாணர்களுடன் சேர்ந்து கொற்றவை பாடுறாரு. வைகையோட சிறப்பையும் பாடினான். வைகை சிறப்பு அதுல இருக்கு. புலவர் நாவிலே பொருந்திய திருமகள் பாண்டியரின் குலக்கொடி. எது? வைகை. புலவர் நாவிலே பொருந்திய திருமகள் பாண்டியரின் குலக்கொடின்னு பாடல் பாடுறாங்க வையை பற்றி. அதான் இந்த லைன் முக்கியமா அடிக்கடி கேட்டது. புலவர் நாவில் பொருந்திய பூங்கொடி வையை என்ற பொய்யா குலக்கொடி. யாரை பற்றி பாடுறாங்க? வையையாரை பற்றி கோவலனும் கண்ணகியும் வாழ்த்து பாடுறாங்க. இது நீரார் என்று பூவாறு என்று வையை போற்றியவர்கள் கோவலன் கண்ணகி.
அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வராதீர் வராதீர் இது முக்கியம். வராதீர் வராதீர் போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன்போல் மறைத்து கை காட்ட. போருக்கு அந்த மாளிகை அரண்மனைக்கு மேலே கொடி கட்டியிருப்பாங்க. அந்த கொடி இயல்பா அசைந்து ஆடும். அது நீங்கள் மதுரைக்குள்ளே வராதிங்க, ஏன்னா அவங்களுக்கு கோவலன் இறக்குற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சு வராதிங்க, மதுரைக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி மறித்து கை காட்ட அந்த கொடி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இயற்கையே இணைச்சிருப்பாங்க. துறவிகள் அன்றி பிறர் சென்று தங்காத இடம்தான் புறஞ்சேரி. துறவிகள் தான் அங்கே தங்குவாங்க, மற்றவர்கள்லாம் தங்காத இடம் புறஞ்சேரி. கோவலன் நிலை எண்ணி வையை அழுவதாக இளங்கோ பாடியிருக்காரு. இந்த கோவலனோட இந்த நிலை எண்ணி புறஞ்சேரியில் தங்கி வழி வழியாக போகிறாங்க இல்லையா. கோவலன் ஒரு மன்னனோட மகன், மாசாத்தோ 2 பேருமே. அவர்களுக்கு வந்த நிலையை எண்ணி வையை என்ன செய்து அழுவுது. அடுத்தது ஊர்கான் கதை. காடு கான் கதைனா என்னது, காடு வழியாக அப்படி வந்துட்டு எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க இவ்வளவு. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்துடுறாங்க. சரிங்களா. ஒழுக்கம் தவறி சிறுமையுற்றேன், கண்ணகி அயல்நாடு அழைத்து இழிவடைந்த செயல் செய்து விட்டேன். ஒழுக்கம் தவறிட்டேன், அந்த மாதவி தேடி போய் ஒழுக்கம் தவறிட்டேன், இப்போ கண்ணகியை அழைச்சிட்டு ஊர் ஊரா திரியிறேன், இது பாரு தவறு செஞ்சிட்டேன், இப்படி இழிவடைந்த செயலை அப்படின்னு சொல்லிட்டு கவுந்தியடிகளிடம் யார் சொல்றாங்க, கோவலன் சொல்றாங்க. மகளிரால் என்னது, இன்பமும் துன்பமும் வருவது எல்லாம் எப்பயுமே இல்லறத்தாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது கவுந்தியடிகள். பாரு, பெண்டிரும் உணவுமே இன்பம் தரும் பொருள்களாகும் என கருதி வாழ்வோர் முடிவில் அளவற்ற துன்பத்தை தான் அடைவாங்க. கரெக்ட் தான். பெண்டிரும் உணவும் தான் இன்பம் அப்படின்னு செஞ்சு வாழ்ந்தா அளவற்ற துன்பத்தை தான் அடைவாங்க. இதெல்லாம் பாருங்க, அருமையான வரிகள். இன்னும் நிறைய சொல்றாரு கோவலனுக்கு கவுந்தியடிகள். ராமன் கானகம் போனது நலன் தமையந்தே நீங்கியது விதியின் பயனன்றோ, அவர்களை விட நீ மனைவியோடு இருக்கிறாயே, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு. நீ எவ்வளோ பரவாயில்ல, ராமன் கானகம் போயிட்டாங்க, நாட்டை விட்டு மனைவியை விட்டு கானகம் போய் நலன் தமையந்தே நீங்கியது, இதெல்லாம் நடக்கும்போது நீ மனைவியோடு இருக்கிற, உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செல்வரோடு அரசரும் விரும்பும் வீதி அங்காடி வீதி நவரத்தன கடை வீதி. செல்வரோடு அரசரும் அங்காடி தெரு நவரத்தன தெருன்னு இருக்கும். நவரத்னத்தில் குற்றம் மிகவும் உடையது காகபாதம், களங்கம், விந்து, ஏகை, இதெல்லாம் இந்த வகைகள். பொன்மிகு கடை வீதி, துணிக்கடை வீதி, பருத்தி எளிமையரால் நெய்யப்பட்ட துணிக்கடை வீதி, கூல வீதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீதிகள் அந்த மதுரையில அங்காடி வீதி. இதெல்லாம் பார்த்துட்டு மதுரைக்குள்ள போறாங்க. போயிட்டு தான் என்ன தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு வித்து பண்ணலான்னு பண்ணுவாங்க. சரிங்களா. இத்தனை வீதியும் இருக்கு. அடுத்தது அடைக்கல காதை. அந்தனரான மாடலன் ஊர் என்னன்னா தலைச்செங்கானம், அடைக்கலம் புகுறாங்க. சரிங்களா. அடுத்தது மதுரைக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு வீதியெல்லாம் பார்த்துட்டு கவுந்தடிகள் எல்லாம் பேசிட்டு போறாங்க. அடைக்கலம். மரக்கலம் உடைந்து கடலில் தவித்த ஒருவனை காத்த தெய்வம் மணிமேகலை தெய்வம். கோவலனின் குலதெய்வம் மணிமேகலை தெய்வம் தான். சரிங்களா. கோவலனோட சிறப்பு, கருணை மறவன். எதனால் அப்படி சொல்றாங்கன்னா, யானையிடம் இருந்து முதியவரை மீட்டாங்க. முதியவரை யானை துரத்தும் போது மீட்டாங்க. செல்லா செல்வன். கீரியை கொன்ற அந்தனர் மனைவிக்கு தானம் செய்ய பொருள் வழங்கியதால், கீரியை கொண்டுட்டாங்க அந்தனர் மனைவியை, அதுக்கு தானம் செய்ய பொருள் வழங்குறாங்க அந்த பாவத்துக்கு. இல்லோர் செம்மல். பத்தினிக்கு பழி எய்த கணவனை பொய்கூறியவனை கொல்லும் பூதத்திடம் இவனுடைய தாய்க்காக இவனுக்கு பதில் என்னைக்கொள் என்று வேண்டினான். சரிங்களா. பத்தினிய பொய் சொல்றாங்க. அப்பெல்லாம் சதுக்க பூதம் கொல்லுவாங்க. சரியா. அதை பொய்கூறியவனை கொல்லும் பூதத்திடம் இவனுக்கு தாய் இருக்காங்க, இவனுடைய தாய்க்காக இவனுக்கு பதில் என்னை கொல் அப்படின்னு சொன்னாங்களாம். பூதம் மறுத்து அவனையே கொன்றது. அவனுடைய தாய்க்கெல்லாம் செல்வம் தந்தார். யாரு, கோவலன். இதெல்லாம் கோவலனோட சிறப்பு. என்ன காரணத்துக்காக வந்ததுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இம்மை செய்தது நல்வினையே நீ வருந்த காரணம் பண்டைய தீவினையே. போன ஜென்மத்துல நீ செய்த பாவம் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்றது யாரு, மாடலன். இந்த கொட்டேஷன் படிச்சுக்கலாம். இம்மையில நீ நல்லதுதான் செஞ்ச, நீ போன ஜென்மத்துல செய்த பாவம் தான் நீ இந்த மாதிரி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றது மாடலன்.
கோவலனின் கனவு கண்ணகி துயரடைய எந்நாடையும் பிறரால் கொல்லப்பட கொம்பினையுடைய எருமைக்கடா மீது ஏறி செலுத்தவும் கனவு. இந்த மாதிரிலாம் கனவு காங்குறாங்களாம். இதெல்லாம் தவறான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவலனோட கனவு கண்ணகி துயரடைகிற மாதிரியும் எந்நாடையும் பிறரால் கொல்லப்படுற மாதிரியும் கொம்பினையுடைய எருமக்கடா மீது ஏறி எருமக்கடா மீதெல்லாம் எருமக்கடா மீது ஏறி வர்றது யாரு? யமன் தானே. இதெல்லாம் இந்த மாதிரி கனவு கண்டேன். மாதவி மணிமேகலையை போதி மாதவன் எடுத்து அளித்தாள். இது போன்ற கடையாமத்தில் கனவு கண்டேன். இதெல்லாம் கனவு. மாதவிக்கு பிறந்தவன் தான் இந்த மணிமேகலையை மாதவன் எடுத்து அழிச்சிட்டா. இது போன்றெல்லாம் கடையாமத்துல கனவு கண்டேன். யாமம் முடிகிற சமயத்துல. கோவலன் கண்ணகியை கவுந்தியடிகள் யாரிடம் அடைக்கலம் தந்தார்? மாதிரி. இது ஆயர் குலப்பெண். இது முக்கியமா. கோவலன் கண்ணகிய கவுந்தியடிகள் ரெண்டு பேர்த்தையும் யாருக்கிட்ட போய் அடைக்கலம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விடுறாரு கவுந்தியடிகள்னா மாதிரி ஆயர் குலப்பெண்ணுகிட்ட. கண்ணகிக்கு தோழியும் செவிலியும் தாயும் போல இருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்றாங்க. மாதிரி கிட்ட கவுந்தியடிகள் கண்ணகிக்கு தோழியும் செவிலியும் தாயும் போல இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க. இந்த கொட்டேஷனும் கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதெல்லாம் முக்கியம். சரிம்மா, இதெல்லாம் முக்கியமான வரிகள். முக்கியமான வரிகள். கவுந்தியடிகள் கண்ணகியை பாராட்டல். கற்பாகிய கடமையை மேற்கொண்ட கண்ணகி எந்த தப்பும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கற்புடை தெய்வமாக அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. பாருங்க, மாதவியோட போயிட்டு கோவலன் கூப்பிட்டதும் போயிட்டு இருக்காங்க. கற்பாகிய கடமையை மேற்கொண்ட இத்தெய்வமே அல்லாது வேறு பொலியுடைய தெய்வம் நான் காணல அப்படின்னு சொல்லி கவுந்தியடிகள் பாராட்டுறாங்க. கற்புள்ள மகளிர் வாழும் நாட்டில் பருவமழை தவறாது பெய்யும், நிலவளமும் குன்றாது, வேந்தனோட வெற்றியும் சிதையாது, அரசனோட வெற்றியும் சிதையாது, தவத்தோர் தரும் அடைக்கல பொருளை காத்தால் மிகப்பெரிய இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு கவுந்தியடிகள் சொல்றாங்க. கண்ணகியை பாராட்டி மாதிரி கிட்ட சொல்றாங்க. கவுந்தியடிகள் கூறும் காதை அதான் சொல்றாங்க பாருங்க. காவிரி பூம்பட்டினத்துல குரங்கின் கையை உடைய ஒரு வானவன்னா குரங்கு மாதிரி இருப்பாங்க. ஒரு வானவன் வந்தான். சாவகர் சாரணரை தொழுது வானவன் பற்றி வினவினார். சாவகர் சாரணர் கடவுளை தொழுது இந்த வானவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எட்டி என்ற பட்டம் பெற்றவன் சாயலன் பசியால் வாடுபவருக்கு உணவு வழங்குவன். எட்டி அப்படிங்கிற பட்டம் பெற்றவன் யாரு? சாயலன். இவர் பசியால் வாடுபவருக்கு உணவு வழங்குபவன். ஒரு டைம் மாதவ முனிவனுக்கு உணவளிக்கும் போது இந்த சாயலனோட மனைவி தீவினை தொலைய வேண்டாங்க. அப்போது அந்த முனிவர் ஒரு குரங்கை நின் மக்களை போல காப்பாய் என வேண்டினார். ஒரு குரங்கை வளர்த்து உன் மக்களை எப்படி காப்பாத்துவியோ அந்த மாதிரி காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாயலன் மனைவியும் அதே போல காத்து ஒரு குரங்கை நல்லபடியா வளர்க்குறாங்க. குரங்கு இறந்த பின்பும் அதன் தீய பிறவி ஒழிக அப்படின்னு சொல்லி தானம் செய்யறாங்க. அந்த குரங்கு அதுக்கப்புறம் ஒரு கௌத்தன் என்பானுக்கு மகனா பிறக்குது. மத்தி நாட்டு வாரணாசி நகரத்து உத்தர கௌத்தன் அப்படிங்கிறவங்க மகனா பிறக்குது. அறிவு செல்வம் பெற்று 32வது வருஷத்தெல்லாம் அப்பிறவி முடிய தேவர் வடிவம் பெற்றது. 32 வயசெல்லாம் வாழ்ந்துட்டு தேவர்கள் உலகத்துக்கு சென்று விட்டது. இதுக்கெல்லாம் இந்த நன்மைக்கெல்லாம் காரணம் சாயலன் மனைவி செய்த தானம் தான் இந்த பிறவி நமக்கு கிடைச்சது அப்படின்னு செய்நன்றிக்காக குரங்கு போன்ற கை வைத்து உள்ளார். அந்த செய்நன்றிக்காக இவர் என்ன செய்யறாரு? இவங்க கேட்குறாங்க இல்லையா, குரங்கின் கையை உடைய ஒரு வானவன் வந்தான், அவன் என்னன்னு கேட்கறதுக்கு கவுந்தியடிகள் இந்த கதையை சொல்றாங்க. அந்த சாயலன் மனைவிக்கு செய்நன்றிக்காக அந்த குரங்கு கையை வச்சுட்டு அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றார். அருமை. அடுத்தது கொலைப்பட கதை வந்துருச்சு. மாதிரி மகள் ஐயை மாதிரி கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு இல்ல கண்ணகியை தாயாகவும் தோழியாகவும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மாதிரி மகள் ஐயை கிட்ட விட்டு போறாங்க. அவங்க செல்வாங்க இல்லையா, மாதிரி மகள் ஐயை தானே வீட்டுல இருக்காங்க, விட்டுட்டு போறாங்க. கண்ணகி கோவலனுக்கு பணி செய்ய மாதிரி நியமித்தது யாருன்னா மகள் ஐயைய. அவங்க 2 பேத்துக்கும் பணிவிடை செய்யன்ட்டு. ஐயை கண்ணகி சமைப்பதற்கு உண்டான பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. கண்ணகியும் சமைச்சிட்டு கோவலனுக்கு பரிமாறுறாங்க. குமரி வாழையின் குருத்து அகம்பிரித்துங்கு அமுதம் உண்க அடிகள் நீங்கு அப்படியே சமைச்சு போடுறாங்க. முக்கியம். இதை கொடுத்துட்டு யாரு கூறியதுன்னா கண்ணகி.
காவலன் கண்ணகி கண்ணன் போலவும் நப்பினை போலவும் இருந்ததாக மாதிரி ஐயை பாராட்டுறாங்க. நான் தாய் தந்தைக்கும் உனக்கும் தீங்கிழைத்து விட்டேன், மதுரைக்கு புறப்படு என்று சொன்ன உடனேயே புறப்பட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு காவலன் சொல்றாங்க. தாய் தந்தைக்கும் கண்ணகிக்கும் தீங்கிழைத்து விட்டு தானே மாதவி போட்டு பரத்தையருக்கு போயிடுறாரு. தீங்கிழைச்சு நான் போயிட்டேன், ஆனாலும் நான் புறப்படுன்னு சொன்ன உடனேயே எங்களோட புறப்பட்டு வந்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வருத்தப்பட்டு சொல்றாங்க கோவலன். கோவலனை பிரிந்ததால் கண்ணகி என்னென்ன துயர் அடைஞ்சாங்க அப்படின்னா, அறவொருக்கு அளித்தல் விருந்து ஓம்பல். அந்த துயர்னால மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. சான்றோர் போற்றும் செயல் தடைபட்டது. கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன் மயங்கா தொழிகென. கற்பின் கொழுந்தே கண்ணகி சொல்றாங்க, பொற்பின் செல்வி சிலம்பு இருக்கு, கண்ணகியோட சிலம்பு இருக்குல்ல, சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு வா, யான் போய் மாறி வருவேன், நான் போய் அதை வித்துட்டு காசு வாங்கிட்டு வரேன், மயங்காத ஒழிகன அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகி கிட்ட சொல்றாங்க. சரிங்களா, பாருங்க, சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு வா, யான் போய் மாறி அதை வித்துட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி கிட்ட வாங்கிட்டு போறாங்க. போற வழியில தீய நிமித்தம்லாம் இருக்குது. கோவலனை எருது ஒன்று பாய வருது, அது தீய நிமித்தம்னு உணராது சிலம்பு விற்க போறாங்க. 100 பொற்கொள்ளர் பின்வர வந்தவன் தான் பாண்டியனோட பொற்கொள்ளர். 100 பொற்கொள்ளர் எல்லாம் தேர்ந்தெடுத்து வந்தவன் தான் இந்த பாண்டியனோட பொற்கொள்ளன். நீ மன்னவன் தேவி அணிதற்கு தக்கதொரு சிலம்பை மதிப்பிடவல்லையோ. சரிங்களா, கோவலன் சொல்றாங்க அந்த பொற்கொள்ளன் கிட்ட, மன்னவன் தேவி அணிதற்கு தக்கதொரு சிலம்பை மதிப்பிடவல்லையோன்னு. காலத்தூதன் போன்றவன் பொற்கொள்ளன், அவன் தான் தூதன், காலத்தூதன் அந்த மன்னனுக்கு, பாண்டியனுக்கு. மன்னனுக்கு மணிமுடி செய்பவன் பெண்களின் கால் சிலம்பு செய்ய அறியேன் அப்படின்னு சொல்றாரு. நான்லாம் மன்னனுக்கு மணிமுடி செய்பவன், எனக்கு பெண்களின் கால் சிலம்பு செய்ய எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் மேல் தேவிக்கு ஊடல். பாண்டியன் மேல் தேவிக்கு ஊடல். 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கண்ணக்கோள் இல்லாமல் குத்துக்கோள் இல்லாமலும் மந்திரத்தால் திருடும் திருடன் என் குடிலில் உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொள்ளன் போய் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. எதுவுமே இல்லாம மந்திரத்தால் திருடும். பாருங்களேன், ஒண்ணுமே தெரியாம அந்த பொற்கொள்ளன் பண்ற வேலை தான். எதுவுமே இல்லாம மந்திரத்தால் திருடும் திருடன் என் குடிலில் இருக்கான் அப்படின்னு போய் சொல்றாங்க. கொன்று சிலம்பு கொணர்க அப்படின்ட்டான். உடனே எதுவும் விசாரிக்காம பண்ணாம கொன்னுட்டு என்னோட சிலம்ப கொண்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தேவி மேல ஊடல் அதிகம். கோவலனை காவலருக்கு காட்டல், காவலர் நல்லவன் இவனா கல்வன் எனல். கல்வரின் திறமை மந்திரம், தெய்வம், மருந்து, நிமித்தம், தந்திரம், இடம், காலம், கருவி ஆகிய 8ஐயும் படைத்துணையாக கொண்டவர்கள் தான் கல்வர்கள். எல்லாமே கல்வருக்கு இதெல்லாமே இருக்கும். ஒரு கல்வன் பெண் வடிவத்துடன் பாண்டியனின் தம்பியின் மார்பில் உள்ள வைரமாலையை திருடி சென்றான். நல்லா சொல்றாங்க. கோவலன் இந்த இதை கொண்டு வந்தது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒரு கல்வன் பெண் வடிவத்தோட பாண்டியனோட தம்பியின் மார்பில் உள்ள வைரமாலையெல்லாம் திருடிட்டு போயிட்டான். கல்வர்களுக்கெல்லாம் இது எல்லாமே தெரியும், மந்திரம் தெரியும், மருந்து, நிமித்தம், தந்திரம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிலாம் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. சரிங்களா, நம்ம வரைக்கும் கொலைக்களவ கதை வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைய வகுப்புல என்னென்ன பார்த்தோம்னா, மதுரை காண்டத்தோட 13 கதைகள்ல எத்தனை கதை பார்த்துருக்கோம்னா ஒரு 6 கதைகள் பார்த்துருக்கோம். காடுகான் கதை, நாடுகான் கதை, புறஞ்சேரி இருத்த கதை, கொலைக்கள கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கதைகள் பார்த்துருக்கோம். இதெல்லாமே அந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியமா, கவந்தியடிகள், மாடலமறையோன், மாங்காட்டு மறையோன், ஐயை, மாதரி இவங்களை குறித்தெல்லாம் கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் கொட்டேஷனு, குறிஞ்சி முல்லையும் திரிந்த பாளையன கொள்ளும், அந்த மாதிரி கொட்டேஷன், கண்ணகியை பாராட்டுறது, கொங்கச்செல்வி, குடமலையாட்டி அப்படின்லாம், அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் ஞாபகம் வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த வகுப்பினோட தொடர்ச்சியை, இந்த கதைகளோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல நாம் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.